சும்மா விரல் போட்டு போட போகிறோம். அழகாக ஆத்தங்கரை இருக்க ஓரமாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் என் நண்பரும் ஒரு 2-3 கேங் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மூலிகை ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம். யா ஏ பாவுடா ஏ கடிக்குதுடா. ஸோ மை டே வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்கு நானும் என் நண்பர்களும் வந்திருக்கோம். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கெண்டை மீனை கோத்து போட்டு விரால் மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விரால் மீன் பிடிக்கிறதுக்கு வேறு ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கெண்டை மீனை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கில் அவர் பிடிக்க போகிறாரு. அது ஒருக்காக பார்த்தீங்கன்னா பனியன் போட்டுக்கிட்டார் அவர் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்ட பென்சில் ராடு, ஃபிஷிங் ராடு அதை வச்சு யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராகு வச்சு பார்த்தீங்கன்னா போட்டு பிடிக்க போகிறேன். ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக மீன் மாடுதா இல்லை எனக்கு அதிகமாக மீன் மாடுதா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாருக்கு அதிகமாக மீன் மாடுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்க்கலாம். வாங்க போகலாமா? மேகம் மெஜ்ஜி இருக்கிறனால கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விசிறி வலை போட்டு அந்த மீன்களை ஃபுல்லாத்தையுமே அப்படியே அள்ள போகிறாங்க. சேச்சி என்ன பண்ணுறீங்க? எவட வேற லெவலில் விசி வலை விசாரி என் நண்பர். எண்டே எவ்வளோ மீன்? कितना है? कितना है? ஸோ நிறைய நம்ம இந்திக்காரங்கள் நிறைய கூட வேலை செஞ்சனால அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்த்திங்கன்னா அதே லாங்குவேஜ் நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா ஹிந்தி நல்லா கற்றுக்க போகிறோம், மலையாளமும் நல்லா கற்றுக்க போகிறோம். ஏன்னா மலையாளமும் பேசுவோம். என்ன சொல்கிற? சொல்கிறா மலையாளம் பேசலாமா? ஸோ நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எங்களுக்கே புரியாது நாங்கள் என்ன பேசுகிறோன்னு. ஸோ அப்படிப்பட்ட லாங்குவேஜில் பேசுவோம். ஸோ விசிறி அந்த கெண்டை மீனில் பிடிக்கிறதாங்க ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வலை கட்டியிருக்கோங்க. ஸோ அந்த எண்டுலேருந்து இப்படியே ஒரு மாதிரி வலை கட்டியிருக்காரு. ஸோ நண்பர் தான் உள்ளே இறங்கி ஹெல்ப் பண்ணுறாரு கட்டுறதுக்கு. ஸோ இங்கே கெண்டை மீனை பிடிச்சிட்டு நாங்கள் அங்கே போய் விரால் மீனுக்காக தூண்டி போட்டுருவோம். நெக்ஸ்ட் நீங்கள் அதான் பார்ப்பீங்க. காட்ட வர சூப்பர் 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 காய்ஸ், சூப்பரில் சும்மா விரால் போட்டு போட போகிறோம். ஏய் இதெல்லாம் போட்டு போடாத, சும்மா சொல்கிறதாண்டா. ஏன்டா நீ வேற ஏன்டா அவ்வளோ சேசப்படுற? காட்டு மச்சான். சின்ன முள்ளா இருக்கு. இல்லை இங்கே முன்னாடியே கூட எடுத்து விட்டு பள்ளத்தை எடுத்து விட்டு லைட்டாக எடுத்து விட்டு போடு. கூட அந்த குளத்தை வாங்க போடு. இப்போ இல்லை அப்படியே போடுவேன் இல்லை. விடு. ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் லைட்டாக மட்டன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ மட்டன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் ஸோ தண்ணியில் பார்த்திங்கன்னா அழகாக ஆத்தங்கரை இருக்க ஓரமாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் என் நண்பரும். ஸோ க்ளீன் பண்ணி அழகாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அது வந்து ஒரு சுக்கா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ளேஸ் பாருங்கள் எவ்வளோ அமே சூப்பராக இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது மட்டன் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. சுக்கா ஆமாம் சுக்கா ரெடி பண்ண கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாமே நம்ம வினோத் தான். ஸோ இவர் தான் அதுக்கேற்ற எல்லாமே ப்ரிப்ரேஷன் எல்லாமே பார்க்குறாரு. ஸோ மட்டனை ஃபுல்லாக வேக வச்சிடறாரு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு. ஸோ அடுத்து என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம். பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணிட்டோங்க. மீன் க்ளீன் பண்ணி நம்ம கொண்டு வந்தோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டன் வேகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மீனுக்கும் ரெடி பண்ணுறோம். மீனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் மசாலா கூட போகிறோம். 2 மீன் வறுக்கிற பொடி நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும் ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ டாமினேட்டாக மசாலா தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ லிமிட்டாக இருக்கும்போது மசாலா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா ஆகிட்டு மச்சான். அடுப்பு தள்ளி விடு வெந்தால் தான் மச்சான். நான் தான் சொல்கிறேன் எப்பயுமே எவ்வளோ விதமான கிளாஸ் ஆகிக்குது. வெளியில் வாங்கினா உங்ககிட்ட இருக்கணும், வெளியிலேயாவது இருக்கணும். ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வைக்கிறேன், அதை கொடுத்து செட்டு போயிடும். சாவச்சிருவாங்க அவங்க சாவச்சு. மொட்டையாக சொல்லாது. என்ன சாவடிச்சாங்க? நாட்டுக்கோழியா? சண்டைக்கோழி. அதையும் நீ வீடியோ எடுத்து பாடுற போட்டுறேன். போட்டுறேன். குட் குட். வீடியோ தான் பண்ணுறேன் யூடியூப் சேனலில். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டை சேவல் வளர்க்குறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்டத்தில் அவர் சண்டை சேவல் தான். நான் ஆடுகளம் படத்தை எடுத்ததுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். ஊண்டுதலே இவர் தான். ஆக்சுவலாக அந்த படத்தில் தனுஷ் பதிலாக இவர் தான் நடிக்கணும்னு இருந்தார். ஸோ கால் ஷீட் கிடைக்காதனால இவர் வந்து இங்கே வந்து யாரை வெட்டுவாங்க? ஒன்று தான் வெட்டுவாங்க. நான் சொல்லவே இல்லை, சொல்லிட்டு தெரிய. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. 300 ஒன்று மட்டும் வாங்கி வாடா, அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லி வாங்க. அடுப்பு நல்லா தள்ளி விட்றா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ மீனுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது, ஒரு அரோமா ஃப்ளேவர் பயங்கரமாக கொடுக்குங்க இஞ்சி பூண்டு. அதனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படி மீன் வாய்க்குள்ளே வச்சிங்கன்னா லொபுக்கிட்டின்னு வலிக்கிட்டு உள்ளே போயிடும் தொண்டைக்குழிக்குள்ள. உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் போடுறீங்க. இவர் தாங்க மவுண்டன் டியூ. ஆக்சுவலாக இவர் அந்த கலர் டிஷர்ட் போட்டிருக்கனால நான் இவரை காலிலேருந்து மவுண்டன் டியூன்னு கலாச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் தான் மவுண்டன் டியூ. நெக்ஸ்ட்டு மஞ்சாத்தூள், இங்கிலீஷில் டெர்மரிக் பவுடர். சக்திமா சக்தி. சூப்பராக பேசுகிறப்பா ரைமிங்கில். அடுத்து எதாவது சொல்லுங்கள். அடுத்து அவன் எதாவது சொல்லுவான், நம்ம ரைமிங்கை சொல்கிறோம். ஓகே. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மியாக சாப்பிட்டா நம்ம ஆயில் கூடும் சொல்கிறா. ஸோ ஆயில் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா ரஃப்பாக இருக்கும். ஆயில் ஊற்றி பிசைஞ்சிருக்கான். எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சா மீன் மசாலா நல்லா ஒட்டும் மீனில். இல்லைனா திரியாக போயிடும். ஸோ அதில் ஒட்டலன்னு வச்சிங்களேன், அந்த டேஸ்ட் வந்து மீனில் வந்து கொடுக்காது. மண்டியில் இருக்கிற கொண்டையம் அந்த மாதிரி மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏனை எடுத்துகிட்டு வரல. ஏனை இல்லாததுனால ஸோ இடமும் பார்த்தீங்கன்னா பிளேஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் அந்த பிளேஸை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. கடைசியாக வாங்க, இப்பயே நான் உங்களுக்கு கட்டுவாங்க. அவர் கடைசியாக தான் கட்டுவேன். என் கூட ஒரு யூடியூப் சேனலுக்காரன் ரொம்ப போட்டி போட்டு வீடியோ எடுக்கிறான். சரி விடுங்க, அதை நம்ம கண்டுக்கூடாது. மீனில் மசாலா போட்டுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா வா ஃபிஷிங் சேனல், அவங்க நேம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேவா? போடுறேன்டா. ஏன் நான் போட மாட்டேன். ஸோ வா ஃபிஷிங் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு இவர் தான் எம்டி. மீனில் கோடே போடல மச்சான். பார்த்தீங்கன்னா நான் பிளேஸை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அது பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க. எப்படி சூப்பராக இல்லை? வேறு லெவலில். ஆல்ரெடி ஒரு 2-3 கேங்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே மூலிகை சமைச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் புஷ்பலத்தா மடியில் மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா மீனையும் சிக்கனு மட்டனு ஓரமாகவே நாங்கள் மீனை பிடிச்சிட்டோம். மீனை பிடிச்சி அங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம் பக்காவா. ஸோ மட்டனை மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ரெடி பண்ணுறீங்களா? எதாவது சொல்லுங்கள், சியர்ஸ் பண்ணுங்கள். ஆட்டுக்கறி நல்லா வந்திருக்கு. ஆட்டுக்கறி நல்லா வந்திருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏடா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கடா, நீ வீடியோ போடுறா. ஸோ ஒவ்வொரு மீனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நண்பர் பார்த்தீங்கன்னா மசாலா தடவி மேரினேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பக்காவாக அது உள்ள மசாலா இறங்கணுங்க, அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. இன்றைக்கி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எனக்கு பார்க்கும் போது, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேறு லெவலில் எனக்கு எச்சு ஊடுதுங்க. காரி துப்புறதுக்கு இல்லை, சாப்பிட்றது பார்க்க கலாய்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? காக்கா கத்துது. இரு நான் உனக்கு போடுறேன். கத்தாத தள்ளி விட்றா, கட்ட வைடா, வேறு இன்னொன்று பக்கம் தள்ளி விட்றா. ஸோ நண்பர் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெட் கலர் மசாலாவில் ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ பக்குவமாக சின்ன குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா மீனுங்களை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் இதை இது பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா ஊறுற மாதிரி போட்டுங்க. ஏதாவது வேலை நல்லா ஊற வேணும். ஃப்ரெண்ட்ஸோட சமைச்சு சாப்பிடலாம். சூப்பர், வேறு லெவல். அதுதானா? அது ரொம்ப அழுக்காக இருக்குடா, ரெடியாக இருக்கு. ஸோ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மட்டன் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பாதி போட்டுக்கிறேன். பாதி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறையாவே அப்படியே ஒரு மட்டன் பீஸு, அப்படி கீழே ஒரு மட்டன் பீஸு. ஸோ எலும்பு இல்லாமல் எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது எலும்பு இல்லாமல் எடுக்கணுங்க. இதோ இந்த மாதிரி. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுட்டு 2 பக்கம் சிக்கன் வச்சுட்டு இப்போது அப்படியே பாக்கி முழுங்கணும். இதுதான் அதில் சூப்பர், வேறு லெவல். மெல்ட் ஆகுதுங்க அப்படியே கறியும். ரொம்ப சாஃப்டாக வாய் வச்சோன்னா உள்ளே அதில் படுது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோடைய நெஞ்சி பொங்கி. ஸோ இது கிரெடிட் ஃபுல்லாக சமைச்சது பார்த்தீங்கன்னா என் நண்பர் வினோத். அவங்க பார்த்தீங்கன்னா வா ஃபிஷிங் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் நமக்கு இன்னைக்கு குக் பண்ணி கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நினச்சி பார்த்து சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த வியூ கிடையாது, நல்லா கிடையாது. வியூ ஸ்டாப்லாம் இல்லை, நல்லா கிடையாது. செம்மையாக இருக்குது பெட்ரெல்லாம். அடுத்த ஃபிஷ் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபிஷ் நாங்கள் சமைச்சிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா மவுண்டன் டியூ அவர். ஸோ நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பார்க்கும் போது. பாருங்க ரெடி பண்ணி வச்சு நம்ம பார்க்கும் போது எச்சு ஊறுதுங்க. சூடாக இருக்குது. ஓ, ஆவி பறக்குது. அப்பா இன்னொரு சார் மாட்டோம். மவுண்டன் டியூ, சே ஹாய். நான் அப்படி வந்து மாட்டலாம் இல்லை. மசாலா சூப்பராக இருக்குது. வெளியே போயிட்டு பெருமையாக போகணும். வெளியே போயிட்டு நல்லா இருந்துச்சாடா? சாப்பிடு. ஒரு நல்லா இருக்கா? அடுத்த வாட்டி நான் வரும்போது நாங்கள் பெரிய மீனாக வைக்கிறோம். நெருப்பு அணைச்சி விட்டு போயிடுவோம். யா, சூப்பரான விஷயம். ஸோ நெருப்பை அணைச்சிட்டு தான் போகணும். வந்த இடமும் தெரியக்கூடாது, போன தடமும் தெரியக்கூடாது. எஸ், பொருள் மவுண்டன் டியூ எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அடுத்த ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டேமில் குளிக்க போகிறோங்க. ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம். யா டேய் தேவலாம். டேய்
மக்களே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நான் விரால் தூண்டில் போட்டு நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லி. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா என் நண்பருக்கும் விரால் மாட்டல. ஸோ எனக்கும் ஃப்ராகுலூலையும் விரால் மாட்டல. ஸோ மாட்டாத ஒரு மன உளைச்சல் காரணமாக அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இதில் வந்தால் வலிக்கிருக்கோம். ஏ உஷாவா ஏ பாவடா ஏ கடிக்க வந்துடா. ஏய் அது கடிக்க வந்துச்சா. ஸோ அவன் விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பா. ஏய் எல்லாம் கட்டுங்க. ஏன் ஒரு தங்க போயிட்டா பாரு.